ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் புதினா சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். புதினா சாதம் செய்கிறதுக்காக 2 கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்துக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் எடுக்கும் பொழுது அதோட தண்டு பகுதியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். 7 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். புதினா சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 3 வரமிளகாய் காரத்துக்கு எடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். புதினா சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புதினா இலைகள், அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். பழமான தக்காளி பழமாக ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதையும் புதினா இலைகளோட சேர்த்துடலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக புதினா இலைகளையும் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த புதினா சாதத்தை செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்கையே தேவைப்படாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வதக்கிற வேணாம், லைட்டாக வதக்குனா போதும். புதினா கொத்தமல்லி இலைகளை வதக்கும் போது அதிலிருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இலைகள் எல்லாமே லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இந்த அளவு வதக்குனா போதும். இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யலாம். நம்ம இன்னைக்கு இந்த கடலைப்பருப்பை மட்டும்தான் வச்சு புதினா சாதம் செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, அதை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுடலாம். புதினா பேஸ்ட்டும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சு கிண்ட வேணாம். இந்த புதினா சாதத்துக்கு மிக்ஸி ஜாரை கழுவி எந்த தண்ணியுமே நான் சேர்த்துக்கல. அரைச்ச பேஸ்ட்டு மட்டும்தான் வச்சு இந்த புதினா சாதம் கிண்ட போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினோம்னா நம்மளோட புதினா சாதத்தோட டேஸ்ட்டு மாறிடும். இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி சாப்பாடை எடுத்து புதினா சாதம் கிளறிடலாம். இந்த புதினா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம தாளித்த புதினா பேஸ்ட்டவே 1 ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு சூப்பரான புதினா சாதம் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.